வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து வெண்டைக்காயில ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். இது வந்து கேரளா ஸ்டைல்ல, அங்க வந்து வெண்டைக்காய் மப்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தேங்காய் பால் கிரேவி இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ வெண்டைக்காயை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இந்த பக்கம் வெண்டைக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய்க்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். சாதாரணமாக கேரளா ஐட்டம் எல்லாமே வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது இந்த பக்கம் வதங்கட்டும். அப்படி அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த பக்கம் இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். காயிட்டோம் பாருங்க, தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். அது நல்லா காஞ்சிருக்கு. ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா கலர் மாறினா போதும். வெங்காயம் வதங்கியிருக்கு. ஒரே ஒரு தக்காளி, தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். இதுல மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். தக்காளி வதங்கிருக்கு. காரத்துக்கு வரமிளகா பொடி, அப்புறம் கொஞ்சம் தனியா பொடி, பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமா வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா ஒரு கலரியாச்சு. இப்ப தண்ணி தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி விடலாம். ஒரே ஒரு கொதி வரட்டும். வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கிட்டோம். ஸோ அதனால அந்த பாலில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதோட எசன்ஸ் அது உள்ளே இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரே ஒரு கொதி வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். தாளிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த பக்கம் வந்து தண்ணி தேங்காய் பால் சேர்த்துருந்தோமோ அதை நல்லா கொதிச்செடுத்து இப்போ திக் தேங்காய் பால் சேர்க்க போறோம். அது சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க கூடாது. அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை அப்படியே அதை சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க ஒரு 5 நிமிஷம். அதோடைய அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். அப்படியே முடிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, வெங்காயம்லாம் வதக்கி சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்த்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் மப்பாஸ் இல்லைன்னா வெண்டைக்காய் தேங்காய் பால் கிரேவி ரெடி. பாருங்க, இந்த வெண்டைக்காய் தேங்காய் பால் கிரேவி வந்து தொட்டுக்க ஆப்பம், அப்புறம் இடியாப்பம், சப்பாத்தி, சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். இதை வந்து நல்ல சுட சாதத்துல நீங்க பிசைஞ்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு காரக்கறி இல்லைன்னா வந்து அப்பளாமோ வடாமோ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். பப்படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது அதாவது வெண்டைக்காய் மப்பாஸ்ன்னு கேரளால சொல்லுவாங்க. நம்மளுடைய ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் தேங்காய் பால் கிரேவி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.